ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, நேற்று இன்சுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவும் ஸ்கொயரை பற்றின ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம் கான்செப்டில். ஓகே, ஸோ இன்றைக்கான முதல் ப்ராப்ளம். இஃப் த லென்த் ஆஃப் த டயகனல் ஏசி ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி இஸ் 5.2 சென்டிமீட்டர் தென் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ நேற்றே நான் சொல்லியிருக்கேன், டயகனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏரியா என்னவாக இருக்கும்? டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் வந்து டின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து எனக்கு வந்து டி ஸ்கொயர் பை 2ன்னு நான் நேற்றே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். டயகனல் தான் வந்து 5.2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஏரியா கேட்குறாங்க. அப்போனா 5.2 ஸ்கொயர் டிவைடட் பை 2, அதான் 5.2 இன்ட்டு 5.2. ஓகே, ஸோ இதை இன்னும் கேன்சல் பண்ணால் 2.6 வரும். ஸோ 52 இன்ட்டு ஒரு 26, 2 6 are 12, 5 6 are 30, 31, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ 2 5 3 1 1 3 5 2 2 பாயிண்ட் தள்ளி வச்சிடணும். ஏன்னா 5.2 இன்ட்டு 2.6 இருக்கு இல்லையா? ஸோ 13.52. ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். டயகனல் கொடுத்தாங்கன்னா ஏரியா வந்து டி ஸ்கொயர் பை 2. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதே தான், லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஏ. டயகனலை வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? டயகனலை வந்து ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபரன்ஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 2. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ் drawn on two line segments of different length is 32 square centimeter. Find the length of the greater line segment if one is longer than the other by 2 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ரெண்டு ஸ்கொயர் இருக்குது இப்போ நமக்கு. ஓகேவா? ரெண்டு ஸ்கொயர் இருக்குது, ஒரு இன்னொரு ஸ்கொயரு. ஓகேவா? ஒரு லென்த்து வந்து ஏ ப்ளஸ் ஏவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏ ப்ளஸ் 2. ஒரு லென்த் வந்து ஏ ப்ளஸ் 2 இருக்குன்னா இன்னொன்று வந்து ஏவாக இருக்குது. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிரேட்டர் லைன் செக்மெண்ட் இஃப் ஒன் இஸ் லாங்கர் தேன் த அதர் பை 2 சென்டிமீட்டர். அப்போனா இந்த 32 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது என்னது? டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸு. ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவோடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஏ ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து இந்த ஸ்கொயரோட ஏரியா, அதாவது இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் ஏ ஸ்கொயர், இதோட வேல்யூ தான் வந்து 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a ப்ளஸ் 4 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 32ன்னு வரும் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 4a இஸ் ஈக்குவல் டு 28ன்னு வரும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 7. அப்போ ஏயோட வேல்யூ, அதாவது இது வந்து 7ஆக இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து 9ஆக இருக்கும். அப்படி தானே? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிரேட்டர் லைன் செக்மெண்ட் இஃப் ஒன் இஸ் லாங்கர் தென் த அதர் பை 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகே, இது வந்து கன்வென்ஷனல். இப்போ ஒருவேளை நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், கிரேட்டர் லைன் செக்மெண்ட் தான் கேட்குறாங்க இல்லையா? கிரேட்டர் லைன் செக்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்தோம் அப்படின்னா அப்போ கிரேட்டர் வந்து 7னா ஸ்மாலர் வந்து 5ஆக இருக்கும். நமக்கு வந்து 7 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 35க்கு ஈக்குவலாக இருக்கான், 32க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இது இருக்காது இல்லையா? 49 25 இது இருக்காது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. அப்போ 9 தான் வந்து கிரேட்டர் லைன் எடுத்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள், 81 மைனஸ் 49. இது வந்து நமக்கு 32க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் மூலமாக போனால் இன்னும் சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ரெண்டுமே வந்து அதாவது ரெண்டில் ஆப்ஷனில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு இந்த கன்வென்ஷன்லேயே பெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, இது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். The perimeter of 5 squares are 24 cm, 32 cm, 40 cm, 76 cm and 80 cm respectively ன்னு கொடுத்துட்டாங்க. The perimeter of another square equal in area to the sum of the areas of these squares. ஓகே, 1 2 3 4 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஏரியாவுடைய சம் வந்து பெரிய ஸ்கொயர் ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு 5 ஸ்கொயர் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஸ்கொயர் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஏரியா வைஸ் ஒரு பெரிய ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போனா இதோடைய பெரிமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த 5 ஸ்கொயருடைய பெரிமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெக்டாங்கிள்னு சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த 5 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர்னு நமக்கு என்ன தெரியும்? 4 டைம்ஸ் ஆஃப் ஏ தான் வந்து பெரிமீட்டர்னு தெரியும் இல்லையா? அப்போ இந்த 24 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்கொயருடைய சைடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடட் பை 4 பண்ணணும் இல்லையா? 4 பண்ணால் இப்போ 6 இருக்கும். 6 இருக்கும்.
அதே மாதிரி 32 சென்டிமீட்டர் வந்து 8 இருக்கும் இல்லையா, 8 இருக்கும். 40க்கு வந்து 10 இருக்கும், 40/4 10 சென்டிமீட்டர் வரும். 76/4 வந்து 19 வரும் நமக்கு. அதேமாதிரி 80க்கு வந்து 20 வரும் இல்லையா. ஓகே, 1 minute. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ ஏரியா வேணும்னா இது வந்து ஒரு 36, இது ஒரு 64, இது ஒரு 100, 19 ஸ்கொயர் வந்து 361 ப்ளஸ் 20 ஸ்கொயர் வந்து ஒரு 400. சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு 100, ஒரு 200, ஒரு 600, 961 வருது இல்லையா. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இந்த 5 ஸ்கொயரோட ஏரியாவை கூட்டினா எனக்கு வந்து 961 வருது. இதுதான் வந்து பெரிய ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுதான் வந்து பெரிய ஸ்கொயரோட ஏரியானா இது ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 961ங்கிறது வந்து 31 ஸ்கொயர் இல்லையா. 30 ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து 900ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்து 31 ஸ்கொயர் தான் வந்து 961. இப்போ எனக்கு ஏ வந்து 31ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிமீட்டர் கேட்குறாங்க. இப்போ 4 × 31 தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும், 124 சென்டிமீட்டர். ஓகே, ஆப்ஷன் 3. ஓகே, பெரிமீட்டர் 5 ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அனதர் ஸ்கொயர் ஈக்குவல் இன் ஏரியா டு த சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் கொடுக்கறத வச்சு நம்ம சைடு கண்டுபிடிச்சிடுறோம், சைடை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அந்த ஏரியாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் பெரிய ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் சைடு கண்டுபிடிச்சி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். நைஸ். The length of the diagonal of a square is 15√2 cm. Its area is அவ்வளோதான். அப்போ d²/2ன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்போ 15 ஸ்கொயர் இன்ட்டு 2 டிவைடட் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா 15 ஸ்கொயர் 225 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கிவன் ஃபிகர் ஏபி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு டிஇ ஈக்குவல் டு இஏ ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 2.5, ஸோ ஒரு 2.5, ஒரு 2.5, இந்த பிடியும் ஒரு 2.5. பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரியா ஆஃப் த ஃபிகர், ஏரியா ஆஃப் த ஃபிகர்னு வரும்போது நமக்கு ஸ்கொயரோட ஏரியா ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இல்லையா. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா பிடிசி. ஓகே, இதில் இந்த ட்ரையாங்கிள் பற்றி எதுவும் இதில் மீடியன், அதாவது எக்ஸிங்கிறது ஒரு மீடியன் 2.6 சென்டிமீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டேட்டாவும் கொடுக்காதனால நம்ம அந்த 2.16 ஹைட்டாக கன்சிடர் பண்ணி மட்டும் தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு தெரியும் நமக்கு, 2.5 ஸ்கொயர்னு தெரியும். ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. பேஸ் வந்து பிடி இஸ் ஈக்குவல் டு 2.5 நமக்கு தெரியும். பிடி இஸ் ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு 2.16 ஹைட்டு. சரியா, இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1.08. அப்படின்னா இது ஒரு 2.5 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2.5 இன்ட்டு ஒரு 1.08 இருக்குது. ஸோ 2.5 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2.5 ப்ளஸ் ஒரு 1.08. கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ 2.5 ப்ளஸ் 1.8 என்ன வரும், இந்த 2.5 நம்ம வந்து 5/2ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 2.5 ப்ளஸ் ஒரு 1.08 இல்லையா. 8, 5, 3.58. ஸோ 3.58. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1.79. ஸோ 5 இன்ட்டு 179 தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ என்ன வரும், 179 இன்ட்டு 5, சாரி 5, 4, 7 5 are 35, 39, 3, 1 5 is 5, 8 இல்லையா. ஸோ 8.95 தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஏரியா ஆஃப் த ஃபிகர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, த காஸ்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் எ ஸ்கொயர் field at the rate of rupees 160 per hectare is rupees 1440. Cultivating a square field. Okay, the cost of putting a fence around it at the rate of 75 paise per meter is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் ஏ ஸ்கொயர் ஃபீல்டு அட் த ரேட் ஆஃப் rupees 160 per hectare. இதுக்கு முதல்ல வந்து ஒரு ஹெக்டேர்னால் நமக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர்னு தெரியணும். ஒரு ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா, ஒரு ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா 10,000 மீட்டர் ஸ்கொயரை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு 160 ரூபா, அதாவது 160 ரூபா ஆகுது. ஆனால் இவங்களுக்கு மொத்தமாக கல்டிவேட் பண்ணுறதுக்கு 1440 ரூபா ஆயிருக்கு. சரியா,
10,000 மீட்டர் ஸ்கொயர் கல்டிவேட் பண்ணுறதுக்கு 160 ரூபா ஆயிருக்கு. ஸோ மொத்த காஸ்ட் 1440 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா இதை வச்சு அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ லேண்டு இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அப்படி தானே? ஸோ 1440 டிவைடட் பை 160 பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது 9 வருது. ஸோ 9 ஹெக்டார் அவங்கக்கிட்ட லேண்ட் இருக்குது, அப்படி தானே? ஸோ 9 ஹெக்டார்னால் நமக்கு என்ன வரும்? 90,000 மீட்டர் ஸ்கொயர். 90,000 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 1440 ரூபா ஆயிருக்கு. ஆக்சுவலாக அப்போ இது என்னது? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அப்படி தானே? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் வந்து 90,000 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் தான் வந்து எனக்கு 90,000 மீட்டர் ஸ்கொயர்னால் எனக்கு ஏ என்னவாக இருக்கும்? ஏ என்னவாக இருக்குன்னு பார்த்தா 300 இருக்கும், சரியா? ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா ஏ வந்து எனக்கு 300 மீட்டர்னு தெரியும், சரியா? 300 மீட்டர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண தானே ஏரியா எனக்கு 90,000 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஏரியா வந்து 90,000 மீட்டர் ஸ்கொயர் வரும். அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் 1440 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷின் என்ன? த காஸ்ட் ஆஃப் புட்டிங் எ ஃபென்ஸ் அரவுண்ட் இட் அட் த ரேட் ஆஃப் 75 பைசே பெர் மீட்டர். அதாவது வேலி போடுறாங்க, இந்த லேண்டுக்கு வேலி போடுறாங்க. வேலினா என்னது? இப்போ சுற்றளவு தானே, பெரிமீட்டர் தான் நம்ம பார்க்கணும். அப்போது வேலி போடுறதுக்கு 1 மீட்டருக்கு 75 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க, சரியா? 1 மீட்டருக்கு 75 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து சைடு வந்து 300 மீட்டர்னு தெரியும், அப்படி தானே? அப்போ பெரிமீட்டர் என்னது? மொத்த பெரிமீட்டர் என்னென்னு பார்த்தா 300 × 4 1200 மீட்டர்னு வரும். 1 மீட்டருக்கு 75 பைசானா அப்போ 1200 மீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ 75 பைசா அதை நான் ருப்பீஸ்க்கு மாற்றுறேன், ஏன்னா ஆப்ஷன் எல்லாம் ருப்பீஸ்க்கு இருக்குல்ல. 75 பைசாவை நான் ருப்பீஸ்க்கு மாற்றினேன்னா 75/100. ஸோ இது இன்னும் கட் பண்ணால் 3/4ன்னு வரும். ஸோ 4 கேன்சல் பண்ணால் 300 × 3 ருப்பீஸ் 900 ஆகும். ஸோ 900 ரூபாய்க்கு அவங்களால ஃபென்ஸ் போட முடியும், அப்படி தான், ஓகேவா? ஸோ இந்த கொஷின்லேருந்து கல்டிவேட், அதாவது ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு 1440 ரூபா ஆகுது மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1 ஹெக்டாருக்கு 160 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு நம்மளால் அவங்க எவ்வளோ லேண்டை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 ஹெக்டார் தான் 10,000 மீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அப்போ அவங்க கல்டிவேட் பண்ணுற லேண்ட் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு 1440 டிவைடட் பை 160 நான் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு எனக்கு மொத்தம் அவங்கக்கிட்ட 9 ஹெக்டார் லேண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. 9 ஹெக்டார் வந்து 90,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சி ஏ சைட் ஆஃப் த ஸ்கொயரை கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதை வச்சு பெரிமீட்டரும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபென்ஸ் போடுறாங்க. ஃபென்ஸ்னால் வந்து வேலி போடுறாங்க. இப்போது பெரிமீட்டர் தான் சுற்றளவு. அப்போ மொத்தம் சுற்றளவு பார்த்தோன்னா நமக்கு 1200 மீட்டர் வருது. 1 மீட்டர் போடுறதுக்கு 75 பைசானா 1200 மீட்டர் போடுறதுக்கு 1200 × 75 பைசா. ஸோ அதுதான் வந்து 900 ரூபா ஆகுது. ஓகே நெக்ஸ்ட். The perimeters of a square and a circular field are the same. If the area of the circular field is 3850 square centimeters, what is the area of the square? Okay. So நமக்கு கொடுத்த டேட்டா படி 4 டைம்ஸ் ஆஃப் ஏங்கிறது சைட் ஆஃப் த ஸ்கொயர். சர்க்கிளோடைய பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா சுற்றளவு இல்லையா, 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr² நமக்கு தெரியும், 3850 இல்லையா? இப்போ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாமா? பை வந்து 22/7. ஸோ r² is equal to 3850 × 7 divided by 22. ஸோ இதை சால்வ் பண்ணால் வந்து 11 டேபிள் இது கட் ஆகும். 2 டைம்ஸு ஒரு 30, 350 டைம்ஸு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 175 வரும். ஸோ 175 × 7 வருது. இப்போ r² is equal to 175 இன்னும் எப்படி எழுதிக்கலாம்? 25 × 7 × 7. 25 × 7 தான் வந்து 175 இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஆர் வேணும்னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 5 × 7 வந்துடும், அப்படி தானே? ஆரோட வேல்யூ வந்து 35. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 × 22/7 × ஆரோட வேல்யூ வந்து 35ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணால் 5 டைம்ஸு இப்போது 220 வருது. 4a = இப்போ a = 55. a = 55ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்னது? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து a ஸ்கொயரு. ஸோ 55 ஸ்கொயர் தான் வந்து ஆன்சர். 55 ஸ்கொயருங்கிறது என்னது? 3025 இல்லையா? 50 ஸ்கொயர் வந்து எனக்கு 2500ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 2500 அதிகமாக இருக்க போகுது. ஸோ சி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம்.
4225 வர வாய்ப்பில்லை. ஏன்னா 60 ஸ்கொயரே வந்து எனக்கு 3600 தான் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இருக்க நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் 3025. இல்லைன்னா 55 ஸ்கொயர் நீங்கள் நார்மலாக கால்குலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3025. நெக்ஸ்ட்டு, the areas of a square and a rectangle are equal. Okay, the length of the rectangle is greater than the length of any side of the square by 5 cm and the breadth is less by 3 cm. the length of the rectangle is greater. Okay, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரியா. ஸோ இதோட சைடு நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதோட லென்த் எல், இதோட பிரெத் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த லென்த் ஆஃப் எனி சைடு. எனி சைடுனா எல்லா சைடுமே ஸ்கொயருக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது இல்லையா. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு a + 5ன்னு சொல்கிறாங்க. லென்த்து வந்து சைடு ஆஃப் த ஸ்கொயரோட 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. அண்ட் த பிரெட் இஸ் லெஸ் பை 3 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ b இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு ஆஃப் த ஸ்கொயரோட 3 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னா நமக்கு வந்து 2 × L + Bன்னு தெரியும் இல்லையா. இது ஒரு L, இது ஒரு B. அப்போ 2 × L + B தான் பெரிமீட்டர். ஸோ நமக்கு வந்து இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L × B. அப்படி தானே, இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோட வேல்யூ நமக்கு a + 5ன்னு ஒன்று தெரியும், அதேமாதிரி பியோட வேல்யூ a - 3ன்னு தெரியும். ஸோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a² இஸ் ஈக்குவல் டு a + 5 × a - 3. ஓகே, ஸோ a² இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a² a × -3a + 5a - 15 இல்லையா. ஸோ a² கேன்சல் ஆகிட்டு எனக்கு வந்து 2a இஸ் ஈக்குவல் டு 15ன்னு தெரிஞ்சிருச்சு. 2a இஸ் ஈக்குவல் டு 15ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஓகே, அப்போ ஏயோட வேல்யூ வந்து 7.5, ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 7.5ன்னு தெரியும். இப்போ இதை வச்சு எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ L இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 7.5 போட்டோம்னா L இஸ் ஈக்குவல் டு 12.5, B இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 7.5 போட்டோம்னா பியோட வேல்யூ வந்து 4.5. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் L + B இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 17ன்னு தெரியும். 2 × L + B தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ 17 × 2 34 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு க்ளூவே. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இன்றைக்கான கடைசி சம் இதுதான். ஸோ இந்த கிவன் ஃபிகர் ABCD இஸ் எ ஸ்கொயர் வித் சைடு 10 சென்டிமீட்டர். ஓகே, எல்லாமே வந்து 10 சென்டிமீட்டர். BFD இஸ் அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். BFD இஸ் அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் C. சிஎஸ் சென்டராக வச்சு பார்த்தோம்னா BFDங்கிறது ஒரு ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இப்படி சரியா. ஸோ இது ஒரு ஆர்க் இப்படி சொல்கிறாங்க. இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா இது ரெண்டும் ரேடியஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். BGD இஸ் அன் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் A. அந்த சைடை பார்க்கும்போது ஏவை சென்டராக வச்சா BGD இஸ் அன் ஆர்க்கு. ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கேட்குறாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கேட்குறாங்க இல்லையா. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். சாரி, இதிலே போடலாம். ஸோ நான் இதை வந்து நம்மளுடைய ஒரு டேட்டாவுக்காக வந்து சும்மா வந்து இதை வந்து ஒரு 1, இது வந்து ஒரு 1, இது வந்து ஒரு 2, இது வந்து இந்த ஏரியா வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கலாம் சரியா. அதாவது இப்போ எனக்கு வந்து 2 தான் தேவைப்படுது, ஷேடட் ரீஜன் 2 தான் கேட்குறாங்க இல்லையா. 2 வேணும் அப்புறம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதாவது 1 + 2 + 3 வந்து எனக்கு என்னன்னு தெரியுமா. 1 + 2 + 3ங்கிறது என்னது, 10 ஸ்கொயர் அப்படி தானே. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இது. இப்போ 1 + 2 வேணும் அப்படின்னா அதே மாதிரி 1 + 2 ஓகேவா +2 +
3 இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதோட வேல்யூ என்னவா இருக்க போகுது அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் த செக்டார். அதாவது இது நான் தனியாகவே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர்னா இப்போ இந்த ஏரியா வேணும். ஓகேவா, இந்த ஏரியா வேணும்னா எனக்கு என்ன தெரியணும், இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வர சொல்லிட்டாங்க. இது வந்து 90 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்போனா இது வந்து ஒரு குவாட்ரண்ட் இல்லையா. குவாட்ரண்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளில் 4 நம்ம பிரித்தோம் அப்படின்னா இதுதான் வந்து குவாட்ரண்ட்டு. ஸோ இதுதான் அங்கே இருக்குது. இப்போ இதோட ஏரியா வேணும்னா எனக்கு வந்து π/4 r² இல்லையா, πr²/4ன்னு கூட சொல்லுவோம். ஸோ r வந்து இங்கே 10 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ π/4 × 100. ஸோ இது வந்து இப்போ எனக்கு 25 πன்னு தெரியும். அதாவது இந்த ப்ளூ கலர் ஷேடட் ஏரியா வந்து 25 πன்னு தெரியும். அப்படி தானே, 25 π. ஸோ இப்போ நான் இங்கே திருப்பி இங்கே நான் வரேன். இதில் வந்து அப்போ 1 + 2 வந்து எனக்கு வந்து 25 πன்னு தெரியும். அப்படி தானே, அதேமாதிரி 2 + 3யும் வந்து எனக்கு வந்து 25 πன்னு தெரியும். 2 + 3யும் அதே தான் வரப்போகுது இல்லையா, 25 3. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 1 + 2 + மறுபடியும் ஒரு 2 + 3 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, 50 πக்கு ஈக்குவலாக இருக்க போதா. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 50 π வரும். இதில் வந்து எனக்கு 1 + 2 + 3 வந்து 10 ஸ்கொயர்னு தெரியும். அப்படி தானே, 1 + 2 + 3 வந்து 10 ஸ்கொயர்னு தெரியும். அப்போ 2 மட்டும் எனக்கு வேணும்னா 50 π - 100. 2ங்கிறது என்னது, எனக்கு தேவையான ஷேடட் ரீஜன். சரியா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 1 + 2 + 3 அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதில் 1 + 2வோட வேல்யூ தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், π/4 r² அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கேயும் இருக்குது இல்லையா, 1 + 2 வந்து π/4 r². ஏன்னா ஏ வந்து சென்டர்னு சொல்கிறாங்க, DABங்கிறது 90 டிகிரின்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர். அப்போனா இது ஒரு குவாட்ரண்ட்டோடைய ஏரியா. குவாட்ரண்ட்னா சர்க்கிளில் நம்ம 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தோம்னா அதில் ஒரு பார்ட்டு தான் குவாட்ரண்ட்டு இல்லையா. மொத்த சர்க்கிளோட ஏரியா வந்து πr². அதை 4ஆல் பிரிக்கும்போது ÷ 4 பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ 1 + 2 தான் வந்து πr² 25 πன்னு தெரியும். அப்போ 2 + 3யும் அதே தான் எனக்கு 25 πன்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 1 + 2 + 2 + 3 இது வந்து எனக்கு 50 πன்னு தெரியும். இதில் 1 + 2 + 3 வந்து 10² 100ன்னு தெரியும். எனக்கு அப்போ மிச்சம் 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ 2 மட்டும் வேணும்னா 50 π - 100. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஷேடட் ரீஜியன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்கொயரை பற்றி ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெக்டாங்கிளுக்கு போயிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.